பஞ்சாயத்தை முடித்து வைத்த எடப்பாடி பழனிசாமி, முடிவு பெற்ற கூட்டணி பேரம், உற்சாகத்தில் ராமதாஸ், அன்புமணி. பாமகவில் தந்தை மகன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணிக்கு செல்ல அன்புமணி தயாராகி வரும் நிலையில் திமுக பக்கம் தாவலாம் என ராமதாஸ் நினைத்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ராமதாஸை சந்தித்து பேசிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க ராமதாஸ் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து தந்தை மகனும் ஒன்று சேர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முடிவே இல்லாத தொடர்கதை போலத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை ராமதாஸ், மகன் அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியின் வருங்காலத்தை கருதி இளைஞர் அணி தலைவராக இருந்த அன்புமணியை ராமதாஸ் தான் தலைவராக்கினார். அதற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலுக்கு பிறகுதான் தந்தை மகன் இடையே மோதல் வெடித்தது. வன்னியர் சங்க மாநாட்டிற்கு முன்பாகத்தான் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது. அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதாக அறிவித்ததோடு நான் தான் தலைவர் என ராமதாஸ் கூறினார். அவர் பின்னால் ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்டோர் திரண்டனர். ஆனால் ராமதாஸின் எதிர்ப்பிற்கு மாறாக கட்சியின் 95% நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் போயினர். அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தார். இதற்கிடையே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம், பாமகவின் பொதுக்குழு ஆகியவற்றை தொடங்கினார் அன்புமணி. இதை எதிர்த்து ராமதாஸ் எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இது ஒரு புறம் இருக்க, நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் அன்புமணி முழுக்க திமுக எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார். விவசாயிகள், தொழிலாளர்கள், சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் புழக்கம் என அன்புமணியின் பேச்சில் திமுக எதிர்ப்பே பிரதானமாக இருக்கிறது. இதனால் அவர் அதிமுக கூட்டணிக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடையில் அதிமுகவுடன் அன்புமணி நடத்திய பேச்சுவார்த்தையில் 35 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை சீட்டு தர அதிமுக ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியானது. இது ஒரு புறம் இருக்க, ஒருங்கிணைந்த பாமக மீண்டும் உருவாகும் முயற்சியில் அதிமுக ஏன் திமுகவில் இருக்கும் தலைவர்கள் கூட முயன்று வருகிறார்கள். அந்த வகையில் நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை எம்பியுமான சி.வி. சண்முகம் சந்தித்து பேசினார். சி.வி. சண்முகம் தனது சகோதரரின் மகன் திருமண விழாவிற்கு அழைப்பு விடுக்க சென்றதாக சொல்லப்பட்டாலும் அரசியல் குறித்து அவர்கள் சந்திப்பில் பிரதானமாக பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க ராமதாஸ் விருப்பம் தெரிவித்ததாகவும், தைலாபுரம் அல்லது சென்னையின் ஏதாவது ஒரு இடத்தில் சந்திப்பை நடத்தலாம் என சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. சந்திப்பிற்கு நிச்சயம் ஏற்பாடு செய்கிறேன் என சண்முகம் சொல்லிவிட்டு வந்தாராம். கடந்த 2021 தேர்தலுக்கு அதிமுக கூட்டணி வருவதற்கு சி.வி. சண்முகத்தின் பேச்சுவார்த்தைகள் தான் முக்கிய காரணம். பின்னரும் ராமதாசுடன் மிகுந்த நெருக்கம் காட்டினார் சண்முகம். மக்களவை தேர்தலில் கூட்டணி அமையாவிட்டாலும் 2026 தேர்தலில் மீண்டும் ஒருங்கிணைந்த பாமகவை உருவாக்கி அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வரும் பொறுப்பை ஏற்றிருக்கிறார் சண்முகம் என்கின்றனர் அதிமுகவினர். அதற்கு தற்பொழுது பலனும் கிடைத்துள்ளது என்கின்றனர். கூடிய விரைவில் பாமக அதிமுக தலைவர்கள் சந்தித்து பேசி முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.